கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் அந்த உயிரிழப்பு மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாமே வந்து ஆர்வமா வருவாங்க. இளைஞர்கள் பொதுமக்கள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக பாதுகாப்பு கூடுதலாக கொடுத்திருக்க வேண்டும். அந்த கொடுக்க தவறியதை கண்டிக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கூடுதலாக காவல்துறை கொஞ்சம் விழித்துக் கொண்டிருக்கணும். அந்த எல்லா பக்கம் போட்டு அதே போல கூடுதலாக வண்டி, அதே கூடுதலாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ரயில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய நம்ம சாதாரணமா இந்த கிரிக்கெட் மேட்ச், இந்த டிஎன்பிஎல், அந்த ஐபிஎல் நடக்கும் போதெல்லாம் கூட அந்த கூடுதலா எல்லாம் நிறைய பஸ் எல்லாம் விடுறாங்க. அந்த மாதிரி எல்லாம் விட்டு இதை கூடுதல் கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். கவனம் செலுத்தி தவறிவிட்டார்கள். கண்டிப்பாக இது போன்ற நிலை இனி கண்டிப்பா இருக்கக்கூடாது. மீண்டும் அதே போல எங்க பொதுச் செயலாளர் தெளிவாக அறிக்கை விட்டிருக்காரு. அந்த குடும்பங்களுக்கு கூடுதலாக வேலை வாய்ப்பும் அதே போல பாத்தீங்கன்னா நிவாரண நிதி கூடுதலாக வழங்க வேண்டும். 1% அபராதம் என்று அதையும் உயர்த்தியுள்ளார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மின் கட்டணம் கடுமையான விலை உயர்வு, அதே போல பீக் அவர் மின்சார்ஜ் என்று அப்படி ஒரு விலை உயர்வு என்று பல்வேறு பிரச்சனைகள். அதே போல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை என்று, அதே போல இந்த 3 ஆண்டுகளாக இன்றைக்கு கோவை மாவட்டத்திலே எந்த திட்டங்கள் வரவில்லை என்று இதையெல்லாம் கண்டித்து எடப்பாடியார் உத்தரவுக்கிணங்க மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் இன்றைக்கு கோவை மாவட்டம் முழுவதும் நடந்து முடிந்தது. இப்பொழுது நம்முடைய கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்திலே குனியமுத்தூர் பகுதியிலே நடந்து முடிந்திருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். இப்ப 100%, 150% அந்த விலை உயர்வையே அவங்களால கட்ட முடியல. இன்றைக்கு வருடம் 6% என்று உயர்த்தியுள்ளார்கள். அதே போல மின்சார கட்டணமும் வருடம் உயர்த்தியுள்ளார்கள். ஆகவே இன்றைக்கு கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போதும் சரி, எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சரி, கொரோனாவெல்லாம் வந்தது. இன்றைக்கு எல்லாமே லாக்டவுன். அந்த நேரத்தில் கடை இல்லை, அரசாங்கத்துக்கு வருமானமே இல்லை. அந்த நேரத்திலையும் கூட, அப்போ நான் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்தேன், அந்த நேரத்திலையும் கூட மத்திய அரசும் கூட சில நிதியெல்லாம் வருவதற்காக சில கட்டணத்தை உயர்த்த வேண்டும் சொன்னாங்க. அப்போ கூட எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக நான் உயர்த்த மாட்டேன், அப்படி எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது உயர்த்த மாட்டேன், கண்டிப்பாக மக்கள் மிக சிரமத்தில் இருக்கிறார்கள். இன்னைக்கு கொரோனா தொற்று வந்திருக்கிறது, இன்னைக்கு லாக்டவுன் ஆயிருக்குது, அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை என்பது உண்மைதான். இருந்தாலும் கூட மக்களுடைய சிரமத்துக்கு கூடுதல் சிரமத்தை உருவாக்கக்கூடாது என்பதற்காக இன்னைக்கு சொத்து வரி உயர்த்தவே இல்லை. ஆனால் இன்னைக்கு இந்த அரசாங்கம் இன்னைக்கு உயர்த்தியது மட்டுமல்ல, கூடுதலாக வருடம் 6% உயர்த்தி இருக்கிறது. கண்டிப்பாக உடனடியாக அந்த கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அதே போல கோவை மாவட்டம் முழுவதும் தொழில்கள் நிறைந்த மாவட்டம். இந்த பீக் அவர் இந்த சார்ஜினால பாத்தீங்கன்னா, பீக் அவர் மின்சாரம் தருவதனால் பாத்தீங்கன்னா மின் சார்ஜினால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். தொழில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாநிலங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக இந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு திமுக அரசு, மத்திய அரசும் தலையிட்டு தொழில்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். பீக் அவர் மின் கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும். அதே போல இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கூடுதலாக வட்டியில்லாத கடன், புரட்சித்துறை அம்மா அவர்கள் இருக்கும்போது திருப்பூருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 200 கோடி ரூபாய் வட்டியில்லாத கடன் கொடுத்தார். அதே போல இன்றைக்கு கடனை கொடுத்து தொழில்களை வளப்படுத்த வேண்டும். அப்பதான் தொழிலாளருக்கு வேலை இருக்கும். மற்ற மாநில தொழிலாளர்களுக்கெல்லாம் வேலை இருக்கக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டம் தமிழ்நாடு. இன்றைக்கு இங்க இருக்கிற தொழிலாளருக்கு இன்றைக்கு வேலை இல்லை. ஆகவே கடுமையாக இன்றைக்கு இந்த அரசும் மத்திய அரசு ரெண்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்து, அதே போல இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் எந்த திட்டம் வரல. இன்னைக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் போதைப் பொருட்கள். இந்த போதைப் பொருளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது இன்னைக்கு கோவை மாவட்டத்துக்கு கேட்ட திட்டங்களை போற கொடுத்தார். மிகப்பெரிய வளர்ச்சி, 50 ஆண்டுகள் அது வளர்ச்சி தந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், மத்திய திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், ஆனமலை நல்லா திட்டம் சொல்லிட்டே போலாம். இன்னைக்கு அத்தனை திட்டங்களை வாரி கொடுத்தார். இன்னைக்கு ஒரு திட்டமே வரல. ஆகவே கண்டிப்பாக டேமேஜான சாலை ரோடையிலாவது போட வேண்டும் என்று கேட்டு, மீண்டும் 2026 எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார். மீண்டும் கண்டிப்பாக கோவை மாவட்டத்துக்கு விடுபட்ட திட்டங்களை எங்களுக்கு செய்து தருவார் என்று சொல்லி கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் எப்பொழுது ஆட்சி மாற்றம் வரும், அப்பொழுது எடப்பாடியார் முதலமைச்சர் வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக இந்த அரசு இனியாவது விழித்துக் கொண்டு இந்த விலைவாசி உயர்வை, சொத்து வரி உயர்வை, மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.